ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பெரிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் முந்திரி, திராட்சை. நான் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் வீட்டில் இருந்தங்காட்டிக்கு. அப்புறம் மசாலா பொடி, சிக்கன் மசாலா பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி எல்லாம் எடுத்துகிட்டேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாம் பேனை வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றுறேன் நான். நீங்கள் வேணால் கடலெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெய் வேணால் ஊற்றிக்கலாம். இது வந்து இந்த பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து நல்லா பொன்னிறமாக ப்ரௌன் கலரில் வந்து நான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். நிறைய எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் வந்து 3 பெரிய வெங்காயம், பெரிய சைஸு 3 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதே நல்லா நம்ம வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துட்டு அதை எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து நாம் முந்திரி திராட்சையும் பொரித்து எடுத்துக்கலாம். லைட்டாக பொரிச்சா போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இதையே அப்புறம் அதே எண்ணெயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு நாம் 4 பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வந்து போட்டுட்டு மசாலா போட்டுட்டு நல்லா அது கூட லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து சிக்கன் வந்து செப்ரேட்டாக செய்ய போகிறோம் கேரளா பிரியாணிக்கு. அப்புறம் வந்து பாசுமதி அரிசிக்கு வந்து நாம் தனியாக வந்து பெரிய பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி வச்சுட்டு 1 கிலோ பாசுமதி அரிசியை வந்து நம்ம செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஊற வச்சுட்டேன். அந்த தண்ணிக்குள்ளே வந்து நாம் குறுமிளகு, பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். அது கூடயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யும் வந்து அது கூட சேர்த்திக்கலாம் நம்ம வச்ச தண்ணியில். லைட்டாக அதில் புதினா, கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். அப்புறம் இந்த சைடு அடுப்பில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் 2 தக்காளி எடுத்துருந்தோம் இல்லை, அந்த 2 தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்துக்கு வதக்கிட்டு இருக்கிற பெரிய வெங்காயத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா நாம் இது பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நாம் அடுத்து அந்த அடுப்பில் வச்சுருக்கிறது வந்து கொதிக்குதான்னு பார்க்கலாம். ஆனால் வந்து அது இன்னும் கொதிக்கலை, ரெடி ஆகலை. அப்புறம் வதங்கின தக்காளி பெரிய வெங்காயத்தை கூட மசாலா பொடி எல்லாமே சேர்த்துருக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் எடுத்தேன். குழந்தைங்க சாப்பிட்றாங்காட்டிக்கு ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் வந்து நான் காஷ்மீரி மிளகாய் பொடி தான் எடுத்தேன். 3 ஸ்பூன் எடுத்தேன், டேபிள் ஸ்பூனு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நான் வந்து சிக்கனை வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுகி அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, மசாலா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுட்டேன். அதையும் வந்து இது கூட நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு வேக வைக்கும்போது இடைக்கு நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை அது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிருச்சு, நான் வந்து அதிகமாக தண்ணி வச்சுட்டேன். அதனால் வந்து நான் 2 டம்ளர் பக்கம் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா நான் கொதிக்கும்போது வந்து பாத்திரம் சுற்றியும் விழும், அதனால் எடுத்துட்டேன். இங்கே வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்மதி அரிசியை தனியாக. அப்புறம் ரெடியான சிக்கனை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நாம் அந்த சிக்கன் வந்து தெரியாத அளவுக்கு 2 லேயர் போட்டுக்கலாம் சாப்பாடு.
இது வந்து இந்த பாஸ்மதி அரிசியை வந்து நாங்கள் வடிக்கிற இதில் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். 3/4 பாக வெந்தால் போதும் நம்மளுக்கு பாஸ்மதி அரிசி. ஏன்னா நம்ம இப்படி பண்ணி மறுபடியும் தம் வைக்க போகிறோம், அதில் வந்து வெந்துடும். அப்புறம் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டுட்டு முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் நாம் சோறு போட்டுக்கலாம். அப்புறம் சிக்கன், அதுக்கு மேலே ஒரு லேயர் சிக்கன் நம்ம போட்டுட்டு இப்போது அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து நாம் பாசுமதி அரிசி போட போகிறோம். பாசுமதி அரிசி ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பெரிய வெங்காயம் பொரித்து வச்சுருக்க எடுத்து நாம் தூவி விட்டுட்டு முந்திரி திராட்சை அதையெல்லாம் நாம் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இதை நாம் அடைச்சி வச்சுட்டு மறுபடியும் வந்து அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டு இதை நாம் மறுபடியும் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து தம் போடுறதுக்கு அப்படியே வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கல் சுடணுன்னு. அதுக்கப்புறம் நெய் அது மேலே வேணும்னா ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம எசன்ஸ் லைட்டாக ஊற்றிக்கிட்டு அடைச்சி ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டோம் நாங்கள். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே வந்து நம்ம தனியாக நெய்ச்சோறாகவும் வச்சுக்கலாம். சிக்கன் வச்சுருக்கோம்ல, அதனால் வந்து நெய்ச்சோறாக வச்சுட்டு சிக்கனை வந்து நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து இது கொஞ்சம் வந்து எடுத்து இந்த மாதிரி செஞ்சிட்டோம். அடுத்தது பரிமாற போகிறோம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. அடுத்தது தயிர் பச்சடி. இப்போ ஹரிக்குட்டங்கிட்ட சாப்பிட்றதுக்கு கொடுத்தோம். அவனும் ஒப்பீனியன் சொல்லிட்டேன் நல்லா இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.